ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் எனக்கு 14,500 சேல்ரி, 17,500 அதில் எனக்கு பட்ஜெட் போட்டு கொடுங்க, எவ்வளோ வரவு செலவு எவ்வளோ எனக்கு மீதி வரும் அப்படின்னு எனக்கு பட்ஜெட் போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. நீங்களும் 17,500 வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் அப்பாவும் மட்டும்தான், 2 நபர் தான் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டு வாடகையும் என்கிட்ட சொன்னாங்க 3,800 சொல்லி. அவங்க 2 பேருமே ஆண் தான், அவங்க அப்பாவும் அவங்களும் இருக்கிறாங்க. அரிசி நான் வீட்டு வாடகை 3,800 எழுதிட்டேன். அரிசிக்கு 1,500. நான் 25 கிலோவாக ஒரு சிப்பத்துக்குரிய ரேட்டிங் எழுதிட்டேன். சரிங்களா? ஆண்கள் சாப்பிடுவோம், ஒரு தடவை இட்லி தோசை விரும்பாதவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க, அதனால் எக்ஸ்ட்ராவாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நான் 25 கிலோவுக்கு 1,500 எழுதியிருக்கேன். சரிங்களா? மளிகை பொருட்கள் 1,200. என்னம்மா A to Z கடையில் தான் வாங்குவாங்க, எதுவும் அரைச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டுமே ஆண்கள் அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே பாக்கெட்டாக தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஒரு தோராய மதிப்பில் நான் 1,200 சொல்லி போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிக்கு 1,000 போட்டிருக்கேங்க. வாரத்துக்கு 250 போட்டிருக்கேன். இந்த 250 கூட வந்தாலும் சரி, குறையா வந்தாலும் சரிங்க. ஏன்னா அதுக்காண்டி நம்ம மிச்சப்படுத்தணும் அப்படின்றதுனால சாப்பிடாமல் இருக்க வேண்டாம். சாப்பிட்றது எல்லாத்துக்குமே நல்லா தாராளமாக செலவு பண்ணி சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. காய்கறியில் வாங்குறதோ, நான்வெஜ் வாங்குறதோ, நான் நான்வெஜ்ஜுக்கும் 1,000 போட்டிருக்கிறேன். நீங்கள் நான்வெஜ்ஜு நல்லா சாப்பிடுவோன்ற பட்சத்தில் இந்த 1,000 கூட வந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா சாப்பிட்றதுல குறைக்காதீங்க, மற்ற எல்லாத்துலேயும் குறைச்சி வைக்கோங்க. நான் எழுதியிருக்கிறத விட மற்ற எல்லாத்துலேயும் குறைச்சிக்கோங்க. சாப்பிட்றது எதுலேயுமே குறைச்சிக்க வேண்டாம் ப்ளீஸ். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் 800. இந்த ரீசார்ஜ் கூட நீங்கள் குறைச்சிக்கலாங்க. நான் தோராயமாக எழுதியிருக்கேன். 2 பேர் அப்படின்றனால 2 பேர் மொபைலுக்கு 399 400 ரேட்டு போட்டு 800 போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த ரீசார்ஜை கூட குறைக்கிறதா இருந்தால் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பால் டீ நாங்கள் வீட்டிலே பால் வாங்கி டீ போடுவோம் அப்படின்னா அந்த 500 குறைச்சிக்கோங்க. நாங்கள் எப்போயாவது தான் டீ குடிப்போம் அப்படின்ற பட்சத்தில் குறைச்சிக்கலாம். இல்லை நாங்கள் டீ கடையில் தான் குடிப்போம் அப்படின்ற போது இந்த 500 சரியாக வருங்க. அப்புறம் தின்பண்டம்னு சொன்னேன்னா நாங்கள் என்ன சின்ன குழந்தையா தின்பண்டம் சாப்பிட அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வடை சாப்பிட்றதோ, இல்லை ஏதாவது பன்னு பிஸ்கட் ஏதோ ஒன்று நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தின்பண்டம்னு சொல்லி எழுதியிருக்கேன். சரிங்களா? ஏதாவது நம்ம வாழைப்பழம் வாங்குவோம், இல்லை ஒரு வடை நம்ம சாப்பிட்றதுக்கு வடை வாங்கி சாப்பிடுவோம், இந்த மாதிரிக்காண்டி நான் தின்பண்டத்துக்கு 500 அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு 300 போட்டிருக்கேன். 10 கேன், ஒரு மாதத்துக்கு 10 கேன். ஏன்னா மேக்ஸிமம் நைட்டு மட்டும்தான் நீங்கள் வருவீங்க, சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வாங்குவீங்க அப்படின்றதுனால அதுக்கு 300 போட்டிருக்கேன். இந்த தண்ணீருக்கு அப்புறம் ரீசார்ஜுக்கு இதுக்கெல்லாம் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இபி பில் 100 தான் போட்டிருக்கேன். ஏன்னா 2 பேருமே ஆண்கள் அப்படின்ற போது வேலைக்கு போயிடுவீங்க, நைட்டு மட்டும்தான் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் டிவியோ இல்லை அது என்னது ஃபேனோ இதெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். அதனால் நான் இபி பில் 100 போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் பெட்ரோலுக்கு 1000. பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 250. அப்போ 4 இல்லை நாங்கள் 2 பேருமே ஒரே பைக்கில் தான் போகிறோம் அப்படின்ற போது இந்த 1000 கரெக்டாக இருக்குங்க. இல்லை அப்பா பஸ்ஸில் போவாங்க, நான் மட்டும்தான் பைக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த காசை கூட நீங்கள் குறைக்கிறதா இருந்தால் குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ மருத்துவ செலவு 500 போட்டிருக்கிறேங்க. இது எப்போயுமே நம்ம வீட்டில் மருத்துவ செலவுக்குன்னு ஒரு 500 எடுத்து வைக்கணும் அப்படின்றதுனால நான் ஒரு மருத்துவ செலவுக்கு 500 போட்டிருக்கிறேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12,200 செலவு வந்திருக்குங்க. இதில் நீங்கள் எதெல்லாம் குறைச்சிக்குவீங்களோ குறைச்சிக்கோங்க. சரிங்களா? என்னுடைய தோராய மதிப்பு, என்னுடைய கணிப்புப்படி இந்த 12,200 வந்திருக்குங்க. இந்த அளவுக்கு தான் நானாக இருந்தால் இப்படி தாங்க செலவு பண்ணுவேன் அப்படின்றத நான் காட்டியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். 17,500 இந்த 12,200 நம்ம லெஸ் பண்ணணும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5,300 நமக்கு சேவிங்ஸ் அமௌண்ட் வருதுங்க. நீங்கள் 5,500 6,000 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ளதை நீங்கள் ஓரளவுக்கு குறைச்சிருப்போம் நாங்கள் அப்படின்ற பட்சத்தில் 6,000 கூட மீதி ஆகுங்க. அதனால தான் நான் போட்டிருக்கேன் 5,000 6,000 வரைக்கும் நம்மளால் மாதம் சம்பாதிச்சதை சேவிங் பண்ண முடியுங்க. 17,500 நீங்கள் 6,000 கூட நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். ஏன்னா இது நான் ஒரு தோராய கணிப்பில் தான் நான் சொல்கிறேன். இதை கூட்டுறதும் குறைக்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் நம்ம 5,000 எழுதியிருக்கேன். மாதம் 5,000 நம்ம சேர்த்து வச்சாலே 12 மாதத்துக்கு 60,000. அப்போ ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கலாம்? 3 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிடலாங்க.
இப்போ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை 5 வருஷத்தில் நம்மளால் 3 லட்ச ரூபாய் சேர்த்து வைக்க முடியும். சரிங்களா? இதே இது 6,000 ரூபான்னு நினச்சிக்கோங்க. மாதம் 6,000 ரூபாய் நமக்கு லாபம். இதுலேருந்து நம்ம சேர்த்து வச்சதில் 6,000 ரூபாய் மீதி ஆகுது அப்படின்னா 12 மாதத்துக்கு பார்த்துக்கோங்க. 12 × 6 72,000 ரூபாய் கிடைக்குங்க. சரிங்களா? 12 மாதத்துக்கு 72,000 ரூபாய் கிடைக்கும். 5 வருஷத்துக்கு 3,60,000 ரூபாய் கிடைக்குங்க. இது தாங்க நீங்கள் 5,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறதோ 6,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறதோ நம்ம கையில் தான் இருக்குது. செலவுக்கு இந்த மாதத்துக்குரிய செலவை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இதே நீங்களும் 17,500 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். இது நமது சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு நான் போட்ட இந்த வீடியோ மந்த்லி சேவிங். ஓகேங்களா? இது எவ்வளோ வந்துச்சு, கரெக்டாக நான் போட்டிருக்கேனா இல்லையான்றதை நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பாய். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. பாய் பாய். அடுத்த வீடியோவை பார்க்கலாம் நம்ம.